மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்குங்க. வெல்கம் டு கோமேட் சமையல். இன்றைக்கு வடகறி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1/4 கப் தேங்காய், 6 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி. ஒரு மிக்சி பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு காஞ்ச வரமிளகாவையும் போட்டு பொடி பண்ணணும். பொடி பண்ண பிறகு ஊற வச்ச 2 பருப்பையும், கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் 2 மணிக்கூர் ஊற வச்சு இதில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்து கொஞ்சம் கை கொண்டு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டணும். இந்த மாதிரி உருட்டி எடுக்கணும். அப்புறம் எண்ணெயை காய வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்கணும். நம்ம வடைக்கு எப்படி பொரிப்போமோ அந்த மாதிரி வடை சுட்டு எடுக்கணும். இந்த மாதிரி கலர் மாறினோடனே எடுக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு போடணும். சோம்பு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்கணும். நல்லா வதக்கணும். இந்த அளவு வதங்குற உடனே தேங்காயை அரைச்சி அதில் விடணும். விட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்கணும். அப்புறம் எடுத்து வச்சுருந்த ரெட் சில்லி பவுட்ரு, மல்லி பவுட்ரு, மஞ்சள், பெப்பர் எல்லாம் போட்டு வதக்கணும். இந்த அளவு வதங்கின உடனே தண்ணி விடணும். தண்ணி விட்டு கலக்கணும். அப்புறம் தண்ணி போதுமா என்ன பார்த்துட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி விடலாம். அப்புறம் எல்லாம் நல்லா கலக்கிட்டு சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டு கொதிக்க விடணும். நல்ல கொதி வந்த உடனே வடையை 2-3 ஆட்டு பொடிச்சு போடணும். பொடிச்சும் போடலாம், பிச்சும் போடலாம். அதை போட்டு நல்லா கொதிக்க விடணும். இது தோசைக்கு இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல கொதி வந்தவுடனே இறக்கி வைக்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்குங்க. நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.